சார் வணக்கம் சார். இந்த காம்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. ஏன்னா பாகுபலி படத்தில் இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசித்து வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லு, நீங்கள் உங்கள் அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்கள் சார். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும். இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையை சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்கள் வந்து எல்லாரும் இழுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளோ பெரிய கேரக்டர் திரும்பியும் செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டரை வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேறு ஒரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்ற ஒரு பெரிய வச்சனை அப்படின்னு போகும்போது ரத்னம் சார் சொன்னார், விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து இங்கே நிறுத்தது. இவ்வளோ பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் தீர்மானிச்சது. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பித்த முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சார் எப்படி உங்களுக்கு எந்த பொறுமை இருக்கோ அப்படியே அவனுடைய புன்சிரிப்பு. பார்த்தா செட்டில் ஒன்றுமே இல்லை, ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்லை சார்னு, இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பற்றி டெக்னிக்கலாக ரொம்ப தெளிவாக என்கிட்ட சொன்னான். அப்போவும் எனக்கு பயம், சரி எல்லாம் கரெக்டாக சொல்கிறான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனால் நான் டப்பிங்க்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளோ மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பற்றி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மெல்லாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடாவில் போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் இந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி எங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நடந்துச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதுக்கு பின்னால் பெரும் கதைகள் இருக்கு, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையாக இதை முடிச்சிருக்கோம். ஆனால் அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் விட்டுச்சுன்னா அப்படி சலிச்சுக்கிட்டே போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை, அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவாலேருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் காரில் வந்து 8 மணி நேரம் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து 2 ஷாட் நடிச்சிட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனார். ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டாக அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும். பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம், அவரை தனியாக எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி ஷி ஆல்சோ கோஆப்ரேட்டட், ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல், ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்க பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் சார். இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வர்றீங்க, ஆனா பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கும் இதுல ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்னா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்க அதை எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் இருக்கு. ஒரு மொத்தமா ஒரு படமா தான் நாங்க பார்க்கிறோம். இருக்கலாம். சினிமால நடிகரா இருந்து முதன்முறையா முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திரால சினிமால இருந்து நடிகரா இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்டிஆர் காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று என்டி ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி சிஎம் பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப பெருமையா இருக்குது. இவருக்கு எப்படி தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? போன்ல மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சி மேடம் வந்து என்கிட்ட சொன்ன, நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு அது ஒரு கோஇன்சிடென்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உண்மையிலேயே ரத்ன சார் வந்து பிரமாதமா பேசினாரு, அவருடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் சொன்னாரு. இந்த படம் வந்து நிச்சயமா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். என்னன்னா நாங்க நடிச்சிருக்கல எனக்கு தெரியல, நாங்க எல்லாம் நல்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஜோதி கிருஷ்ணா வந்து எங்கிட்ட வந்து லேப்டாப்பில் கொண்டு வந்து சீன் காட்டினாரு, எப்படி எடுக்க போறேன்னு. நான் உண்மையிலேயே ரத்ன சார், ஈன்ற பொழுதில் பெறுகிறவுக்கும் தன் மகனை சான்றோர் கேட்ட தாய் அப்படிங்கிற இடத்துல தகப்பன்னு நீங்க போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதி கிருஷ்ணா வந்து பிரமாதமா அந்த சீனை காட்டினாரு. நான் சொன்னேன், எப்படி ஜோதி இது என்னன்னு கேட்டேன்னா, அப்புறம் அவர் போய் அப்பதான் வந்து ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாரு. அதை பார்த்து படிச்சுட்டு வந்தா மட்டும் பார்த்தாதான் அந்த நீங்க பார்த்த மாதிரி நானும் பார்த்து பிரமிச்சிட்டேன். அந்த மேக்கிங்கை பார்த்து பிரமிச்சிட்டேன். அதனால வந்து இந்த படத்துல வந்து நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அதை விட சந்தோஷமான விஷயம்னா, சாரி டு சே நிதி, நான் தான் இந்த படத்தோட ஹீரோயின். நான் தான் ஹீரோயின். ஒரு படம் என்ன, நீங்க டைட்டானிக் வேணாலும் எடுங்க, என்ன கதை? கப்பல் முழுகுது, ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ போராடுறாரு, அதுல 2 பேரும் மூழ்கிடுறாங்க. சோ ஒரு ஹீரோ யாரை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கஷ்டப்படுறாரு, அவங்க தானே ஹீரோயின். அப்படி பார்த்தா இந்த படத்துல நான் தான் ஹீரோயின். என்னை காப்பாத்துறதுக்காகத்தானே பவன். ஏறி கரெக்டா அவுட்லைன் சொல்லிட்டு தப்பா நினைக்காதீங்க. இந்த படத்துல பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு நான் தான் ஹீரோயின். அவர் என்னை காப்பாத்துறதுக்காகத்தான் வராரு. இந்த படத்தினுடைய எவ்வளவு கஷ்டமே என்னை காப்பாத்துறதுக்காக நடக்கிறது. அதனால இந்த இப்படி ஒரு பிரம்மாண்டமான படத்துல நான் ஹீரோயினா நடிச்சதை பத்தி ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த பார்ட் 2 எடுக்கல. கிரவாணி சார், சினிமாவில் என்னென்னமோ போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் உங்க சாங்கை நான் இப்ப பாடிட்டேன். பாகுபலி 2ல வந்து
நானும் இதே மாதிரி டேப் அடிச்சுட்டு ஒரு 4 பிட்டு பாடிட்டேன். பார்ட் 2 பண்ணையில கொஞ்சம் அதை மனசுல வச்சுட்டு எனக்கு நாசர் சாருக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான சாங் போட்டுருவீங்க. ஷோபி மாசும் பார்த்துட்டே இருக்காங்க சார். எதுங்க? ஷோபி மாசும் பார்த்துட்டே இருக்காங்க. வீரமல்லு 2ல வந்து உங்களை வச்சு சிறப்பா ஏதாவது நிச்சயமா. மனோஜ் இல்ல நாங்க ஆடிடுவோம், நாங்க டான்ஸ் ஆடிடுவோம். நாங்க அதை எதுக்குமே கூச்சப்படாத ஆளுக்கு தானே. பரதநாட்டியம் ஆடணுமா, வஞ்சிக்கோட்டை வாலிபன் வேணுமா உங்களுக்கு, வைஜெயந்தி மாலா 10 மணி 2 பேரும் ஓகேன்றோம். என்ன சார் அது மாதிரி விஷயங்கள். கேமரா கூச்சமே இல்லாத ஆட்கள் நாங்கள். அப்படி இருந்தால் தான் சினிமாவில் வந்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படத்துல நானும் இருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ரத்ன சாருடைய நல்ல மனசுக்கும் ஜோதியினுடைய நல்ல உழைப்புக்கும் இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும் என்று நம்பி வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி సార్. సార్ ఒక చిన్న రిక్వెస్ట్ సార్, మీ ఇద్దరి కాంబినేషన్ అంటే మాకు చాలా పిచ్చి. సో మీ ఇద్దరు కలిసి కళ్యాణ్ గారి సిగ్నేచర్ ఒకటి ఇలా అంటే చూడాలని అనుకుంటున్నాం మేమందరం కూడా. ప్లీజ్ டிரான்ஸ்லேட் பண்ணு. நம்ம 2 பேர்ல நீங்க மட்டும் அவங்களுடைய இங்க இருக்கீங்களா? ஸோ அதனால நீங்களோட இதுல வந்து பவன் கல்யாண் ஸ்டார் வந்து பவர் ஸ்டார் வந்து ஒரு ஸ்டைல் இப்படி பண்ணியிருக்காரு. அதை நீங்க பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ఇద్దరు చేయాలి. ఇద్దరు ఇక్కడ వాళ్ళు మాత్రం ఉండాలని చెప్పారు. కాదు సార్, ఇద్దరు చేస్తే బాగుంటది. రెడీ 3, 2, 1 గో. థ్యాంక్ యూ సో మచ్ సార్. థ్యాంక్ యూ సో మచ్. நாங்க இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம்ல, நாங்க அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன ஆளுங்க. அதனால ஈஸியா பண்ணிடுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி நீங்க இந்த 4th சிங்கிளுக்கு வந்து இவ்வளவு கலகலப்பா இவ்வளவு நிகழ்ச்சியோட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லி திடீர்னு இது தோணுச்சு. நாங்க ஒரு சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். ரத்னம் சாருங்க சீனுக்காக தயாராகிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் அந்த சகாக்கள், நானு, சுனில், மற்றவங்கெல்லாம் 4 பேர் உட்காந்து கள்ளு சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் வந்து பவர் ஸ்டார் வருவாரு. வந்து அவர் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்வாரு. சின்ன அவ்வளவுதான், அங்கிருந்து போயிடும். அவர் வந்ததே 2 மணி நேரம் அந்த ஆபீஸ்ல இருந்து வந்து ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் நடக்குது. சார் என்ன சார், சுனில் வேற போகணும், நான் வேற போகணும், என்ன போகணும்னா அவர் பாருங்க ஒரு பப்ளிக்கோட இமேஜ் எப்படி இருக்கணும்னு. உண்மையான டைலாக் என்னன்னா, டேய் நீங்க என்னடா இங்க வந்து கள்ளு குடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க அங்க வாங்க நல்ல சரக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுதான் டைலாக். அவர் கூட போனோம் நாங்க. அவர் அந்த டைலாக சொல்ல மாட்டேன்ட்டாரு. சொல்லவே மாட்டேன்ட்டேன். சரி ஏன் சார் இந்த டைலாக் இல்ல, நான் வந்து இப்போ வந்து நான் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு லீடரா இருக்கேன். நான் நீங்க சாப்பிடுற கல்லை விட எனக்கு நல்ல சரக்கு எனக்கு தெரியும்னா நான் குடிச்சிருப்பேன் அர்த்தமாகுது. ஸோ அதனால நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம படம் எடுத்தோம். ஸோ பப்ளிக் இமேஜ்ன்றது என்னன்றது வந்து திடீர்னு ஞாபகம் வச்சு சம்மந்தம் இருக்கலாம்னு தெரியல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஜோதியோட நான் வந்து ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும்பொழுது that was a remake of a Telugu film, if I'm right. I knew the glimpses of this young man. அதுக்கப்புறம் I think 2 it got released. And time was going on and ரத்னம் சாருக்கு எனக்கும் என்னன்னா, என்ன தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்ன வந்து டக்குன்னு என்ன கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கரா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார். அருணாச்சலம் ஸ்டுடியோவில் தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன். అండ్ కలకట్టాలో இருக்கும்போது எனக்கு ஒரு ఫోన్ வருது రత్నం సార్ கிட்ட இருந்து, ఈ மாதிரி జ్యోతి ఒక పటం చేస్తున్నారు, కెన్ యూ కమ్ టు విజయవాడ. సార్ నేను కలకట్టాలో ఉన్నాను, మళ్ళీ ఐ విల్ గో టు నాగ్పూర్, అక్కడ నుంచి రావాలంటే లేదు సార్ మీరు రండి அப்படின்னு. సో ఐ వెంట్ టు విజయవాడ వెళ్తే జ్యోతి టోల్డ్ దట్. ఇన్ఫ్యాక్ట్ ఫస్ట్ ఐ మెట్ రత్నం గారు. సార్ ఇందులో ఒక చాలా ఇంపార్టెంట్ క్యారెక్టర్ ఉంది సార్, అది మీరు చేస్తేనే బాగుంటుందని జ్యోతి అనుకుంటాడు. అట్లా ఏం క్యారెక్టర్స్ సార్ అంటే ఇట్స్ అ వెరీ క్రూషియల్ రోల్ ఇన్ ద ఫిల్మ్, ఇఫ్ ఐఎమ్ పర్మిటెడ్ టు సే సో జ్యోతి.
அண்ட் ஆ ரோல் ஏவனி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு முக்கியமான கதாபாத்திரம் என்னை நம்பி ஜோதியும் ஏஎம் ரத்னம் சாரும் எனக்கு இந்த கொடுத்ததில் இந்த இவ்வளோ பெரிய படத்தில் நானும் பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஜோதி ரத்னம் சார், யூர் an inspiration to all of us. இப்போ நீங்கள் பேசும்போது ஜோதியை பற்றி the kind of emotion you underwent, I know every father will undergo it. And చాలా థ్యాంక్స్ అండి. కీరవాణి గారు చాలా థ్యాంక్స్ అండి. I mean like I don't know, thank you everyone for all your support, and definitely it will be a very big film, a trend-setting film in the pan-Indian level. Thank you very much and God bless you. எங்கள் டைரக்டர் நேத்தனையாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னம் சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஎஸ் சார் சொன்னார், எப்பவுமே ஏஎம் ரத்னம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், இந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபினா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான். இது ஒத்து இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடியப்பட்டிருக்கோம். அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே சார், ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் வந்து அவரை பற்றி சொல்ல வேணாம் நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாடல் காட்சியில் அண்ணன் தோன்றாங்க அப்படிங்கிறது ரோலாக இருந்தாலும் அவன் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஜோதி சார், நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். அன்றைக்கி சார்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கேன்ட்டு. ஆனால் நான் செகண்ட் பார்ட்டில் இருக்கேன். சத்யராஜ் சார், நான் துண்டு போட்டு வச்சிட்டேன் சார். போய் ஒரு சின்ன மிக சரி நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நீங்கள் வரணும்னு சொல்லி நீங்கள் வந்து நடித்ததுக்கு ரொம்ப நன்றி. சோபி வந்து எனக்கு பிடிச்ச, அதாவது நானும் ராஜு சுந்தரம் ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு கிட்ட ஒர்க் பண்ணதுலன்னு தெரியும், அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சோபி வந்து கேட்ட உடனே வந்து இந்த படம் இந்த சாங்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கோரியோ பண்ண எவ்வளோ சிரமப்பட்டீங்க? இந்த படத்தில் ஒர்க் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். சார் வந்து எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு. எத்தனை படத்தில் நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்க அப்படி இருக்க மாட்டார். காலையிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து சின்ன வேலை செஞ்சுட்டு உட்காந்து நடந்து அங்கே எங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை, பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை வந்து அவர் க்யூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும், அதை வந்து ரசித்து பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவர் ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று வந்து அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது, அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண வந்து பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு வந்து இந்த பாட்டில் பெருசாக வந்து அந்த சிச்சுவேஷனாக அவர் பெருசாக டான்ஸ் இருக்காது, பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அவர் ரொம்ப ஸ்வீட்டு வந்து சொல்கிறது, அந்த இப்போ ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பார். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸாக வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் வந்து நான் டான்ஸாக ஆடியிருக்கேன். அந்த படத்தில் ஆடியிருக்கேன். இப்போது அவரோட படத்தில் ஒரு கோரியோகிராஃபராக பண்ணியிருக்குன்ற போது அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அவர் பயங்கர, நீங்கள் சொன்னாங்க இல்லையா, ரொம்ப பிளான்டாக இருப்பார், ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டு. அது அந்த மாதிரி அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு இன்னும் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த படத்தில் கடைசி நேரத்தில் தான் இந்த பண்ண முடிஞ்சது இந்த பாட்டு. பட் இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அவருக்கு கூட ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து டெக்னிக்கலி வேற லெவலு, பிரில்லியன்ட். நீங்கள் சொன்னார் இல்லையா, இங்கே கேமராவுக்கும் அங்கே கேமராவுக்கும்
அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறான்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டு இருக்குன்ற ஒரு டெக்னிக்கலி வெரி சவுண்ட். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கீரவாணி சார் எப்படின்னா சார், நான் தமிழில் வந்து வசந்தராஜ் MBBS சார் நான் மாஸ்டராக பண்ண முதல் படம். ஆனால் தெலுங்கில் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண படம் வந்து உங்கள் படம் தான் சார். இது வந்து ராகவேந்திரா சாரோட படம். இது அல்லதி புல்லோட அட்டக்க மீது அந்த சாங் தான் சார் நான் ஃபஸ்ட்டு கொரியோகிராஃப் தெலுங்கில் பண்ணது. அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ராஜ்மோகன் சார் கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணி அது ஞாபகம் மாதிரி தெரியல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி அப்புறம் சத்ரபதினு ஒரு படம் கூட நான் பண்ணேன் சார் அந்த படம். அதுக்கப்புறம் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து சார், நான் உங்களை பற்றி உங்கள் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து வேற யாராச்சும் விட்டுட்டுனா என்ன மட்டும்தான் இல்லை அதே மாதிரி சார் எல்லாரோடையும் சார் எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்குலாம் இல்லை சார், சத்யராஜ் சார் வந்திருக்காரு, நாசர் சார் வந்திருக்காரு, எல்லாரும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் மீட் பண்ணுது KR சார், அப்புறம் ரவிக்குமார் சார் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பார்த்து இங்கே இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு இந்த பாட்டில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப கெஸ்ட் ரோல், அதான் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒன்று வந்து கிங்ஸ்லி ஃப்ரெண்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் டான்ஸ் ஆட சங்கத்தில் ஃப்ரெண்டு அந்த அந்த ஸோ கிங்ஸ்லி, அப்புறம் வந்து நம்ம வெடிர கிஷோர் சார், அப்புறம் வந்து அங்கே அக்சர் அலின்னு ஒரு ஹிந்தியில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவங்க 3 பேர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப க்யூட்டாக நல்லா க்யூட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இந்த படம் வந்து எப்படி இருந்தாலும் தெலுங்கில் வந்து பெரிய வரவேற்பு கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அது வந்து எனக்கு பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த படத்தை ஒரு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் சுலகிருஷ்ணன் எல்லாருமே இந்த படத்தை வந்து நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு நம்ம படமாக எடுத்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதை பெரிய வெற்றியடை வைக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா 5 வருஷமாக காத்திருந்தேன் இந்த படத்துக்காக. நான் குஷி பண்ணும்போது, அதாவது பவன் சார் பிஸியாக இருக்கும்போது அவர் எப்போ டேட்டு கொடுப்பாரோ அதுக்கு அவைலபிளாக இருக்கிற ஹீரோயின் வச்சு தான் படம் முடிக்க முடியும். அதே மாதிரி பூமிகா அந்த படத்தில் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தை பண்ணும்போது நீங்கள் தெலுங்கு படம் இந்த படம் முடிகிற வரைக்கும் வேறு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள வந்து நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பாவம் இத்தனை வருஷமாக காத்திருந்தாங்க. இப்போ தான் பிரபாஸோட படம் பண்ணுறாங்க பர்மிஷன் கேட்டுட்டு. அவங்க இவ்வளோ காத்திருந்ததுக்கு உங்கள் நன்றி 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 உங்களுக்கு. Ratnam sir is the most first எல்லாருக்கு வணக்கம். Thank you so much for coming. So Ratnam sir is the most passionate person I have ever met in my life. Even I am not as passionate about him as for cinema. He's the first person to come, sir, like you said, last person to go. He's sitting on set the whole day. He's sitting in the sun. He's sitting, in so much heat, and he does not need to do these things. He's literally managing the other actors, and he is completely 100% involved. And sir, for 5 years you have taken this film on your shoulders, sir. So first, everybody, and more than me, for your sake, I know this film is going to be a super hit. Only for you, sir. ரொம்ப பெரிய விஷயம். கொஞ்சம் தமிழ் வந்துச்சுன்னா பேசுறேன், எனக்கு தெரியும் தமிழ். பாத்தீங்களா ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? இப்போ ஜோதி சார் பத்தி பேசணும். From the day Jyoti sir said he came, he completely took over. I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time na Ungulpati pesle, I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I'm dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir pati kuda pesno.
I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, I mean, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And Kingsley sir, we did a few nice shots together, sir. So it was really nice. I hope to work with you soon. And in the padam, actually, enakku oru romba emotional journey irukku. I've literally grown up with this film, I feel, in the last 5 years. So I'm grateful. I'm so grateful that I got a chance to be in this film. And enakku story mele, enakku direction mele, padam mele romba trust irukku. That when the film comes, 100% everybody is going to like it because every single person in this film has worked very hard. So please support us and I hope you all like the film. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். படத்துல 5 இடத்துல பாட்டு வர மாதிரி அங்கங்க தமிழ் போட்டு அழகா பேசுனீங்க. உங்களுக்கு என்ன கூடுதல் மகிழ்ச்சினா தமிழ்நாட்டு டெப்டி சிஎம் கூடயும் நீங்க படம் பண்ணிருக்கீங்க, ஆந்திர பிரதேச டெப்டி சிஎம் கூடயும் படம் பண்ணிருக்கீங்க. எப்படி இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்க? Actually நான் சூஸ் பண்ணல, அவர் தான் சூஸ் பண்ணிட்டார் எனக்கு. No, but I mean, so if anybody wants to be the next deputy CM, they should cast me. I'm just kidding. It's years of hard work, it's years of effort, a lot of planning and a lot of perseverance that it takes to be in that position. So happy. And most importantly, Pawan Kalyan sir, I always say in Telugu, ee adrushtam naaku dorkindi, and I'll always remember that. ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம நாட்டு பாட்டை ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடென்ட், somebody like ரஷ்யன் பிரசிடென்ட் அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட், அவங்க ஸ்டெப் போட்டால் எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த நடக்காத காரியத்துக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதில் வீடியோ தயார் பண்ணி ரசிக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. 2 பேர் இருக்காரு, அவர் ரொம்ப கோபத்துல கத்திட்டு ரொம்ப ஆக்கிரகமா பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. பட் அது நடக்காத காரணம், அதுக்கு தான் நான் ஏஐ ரிசார்ட் பண்ணேன். அவர் தான் ஒருத்தர் நம்ம சித்ரா மேடம் சிங்கர், இன்னொருத்தர் ஏஎம் சார். ஆனா அவர் கோபமா பார்க்கறவங்க இது வரைக்கும் பார்க்கல, அவர் கோபம் வராது. அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க, ரொம்ப சாந்தமூர்த்தியா இருப்பாரு. அவர் ஏஎம் ரத்னம் இஸ் ஹீரோ ஆஃப் த மூவி. அவருக்கு தான் சக்சஸ் ஆண்டவனை வேடிக்கிறேன். ரத்னம் காரு, ஆல் தி பெஸ்ட் சார். திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி a hit and I will be the most happy person for you. இப்போ நீங்க கேளுங்க, என்ன கேட்டீங்க சார்? ஒரு படம் நடக்கும்போது உழைக்கிறது அது ஒரு பக்கம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு பாடம் வெளியிட்டுக்கும் ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்களை பாடல்களை கூட்டிட்டு வந்து ஹைதராபாத்ல, சென்னையில எல்லா இடத்துலயும் வந்து பாட வச்சு மக்களை மகிழ்விக்கணும். அதே நேரத்துல இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்க போன்ற உழைப்பின் பின்னாடி இருக்கிற ரகசியம் சார்? ரகசியம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு ஆசையோடு இருக்காங்க. அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனாலதான் நான் எப்பவுமே ஆஸ்பிரன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரீசன் என்னன்னா, அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம கைக்கு வர சிக்க மாட்டாங்க. நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அவர் எவ்வளவு பேர் சம்பாதிச்சாங்க கூட இந்த மாதிரி நம்ம எல்லாம் பிளஸ் பண்ணதுக்காக வருவாரு. ஸோ இந்த எக்ஸப்ஷன், தேங்க்யூ சார், இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டா செலிபிரிட்டிஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அவர் எல்லா இடத்துக்கு வரமாட்டார் ஈஸியா. ஸோ நான் எப்பவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட லாபத்துக்காக அவர் எங்க கூப்பிட்டா வருவாரு. ரீல்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்டோட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார். அதுக்காக தான் நான் என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இதுல வந்து நம்ம குரு வந்து பாலச்சந்திர சார் தான். இப்ப நீங்க சொன்னீங்க மரகதமணி கீர்வாணி சொல்றீங்க, அப்போ எல்லாம் இன்டர்நெட் கிடையாது. சார் சொன்னாங்க, பாலச்சந்திர சார், மரகதமணி கீர்வாணி தான் உங்க பேரு, இதுல மரகதமணி தமிழ் மாதிரி சவுண்டிங் இருக்கு, ஸோ அது வச்சுக்கலாம், கீர்வாணி மறந்துடுன்னு சொன்னாங்க. அவர் சொன்னாரு, நான் பண்ணிட்டேன். அப்போ எல்லாம் இன்டர்நெட் இல்லை. இப்போ இன்டர்நெட் ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. அவர் தான் இவரும் அவரும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ அந்த கன்ஃபியூஷன் இல்லை. பட் எது இருந்தாலும் அந்த பேரை வச்சு
என்னையும் ரொம்ப என்கரேஜ் பண்ணதுக்கு பாலச்சந்தர் சார் forever he'll be in my heart. இன்னொரு விஷயம், ரொம்ப முன்னாடி 28 இயர்ஸ் முன்னாடி ஏபி முரளின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்காரு சென்னையில. அந்த ஸ்டூடியோவில் கொண்டாட்ட படத்துக்காக KS ரவிக்குமார் சார் ரெக்கார்டிங் நடக்கிறது. அவர் வந்தார். KS ரவிக்குமார் வந்துட்டு இது ஒரு டாபிக் வந்தது, இந்த சாங் நல்லா இருக்கு, அந்த சாங் நல்லா ஒரு டாபிக் வந்தது. அப்போ மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பத்தி ஒரு டாபிக் வந்தது. அவர் சொன்னாரு, ரீசெண்டா ஒரு ஆல்பம் வந்து லண்டன் அனுப்பணும், நல்லா மிக்சிங் பண்ணி அனுப்புறீங்களே. லண்டன் பெரிய பேர் தானே, நிறைய பேர் லண்டன், கனடா, இங்கெல்லாம் யூஎஸ் போய் மிக்சிங் மாஸ்டரிங் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ரெக்கார்ட் பண்ணுவாரு சென்னையில், அங்கே மிக்சிங் பண்ணுவார். அந்த ஆல்பம் எடுத்துட்டு வந்தா என்ன பிளாண்டா இருக்கு, ஒன்றுமே சத்தம் வரலையே, சத்தம் வர வேண்டிய இடத்துல சத்தம் வரலையே. அவர் சொன்னார், 5 ஸ்டார் ஹோட்டல்ல எது சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும், பிளாண்டா இருக்கும். ஏன்னா அங்க ஃபாரினர்ஸ் வருவாரு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணுவாரு. அதுல நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டு பாருங்க, எவ்வளவு உப்பு காரம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் வேணும். அப்ப அவர் கன்சூமர் வந்து இப்படி காமிச்சார். எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பீட் கொடுக்குறீங்க, டிக்கு டிக்கு சக் டிக்கு 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 சக் டிக்கு 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 சா, அப்புறம் ஒரு பீட் வரணும். அது அவங்க எல்லாம் ஃபிளாட் பண்ணிட்டு ரெட் பல்ப் எரியுது, அப்படி டெக்னிக்கலா பண்ணக்கூடாது. இங்க வெடிக்குது, இங்க ஸ்பீக்கர் போயிடும், அப்படிலாம் நினைச்சு அவர் ஃபிளாட் பண்ணிடுறாரு. அப்படி பண்ணக்கூடாது சொல்லி அவர் கன்சோல் கை வச்சு காமிச்சார் ரவிக்குமார். டிக்கு டிக்கு சக்கு டிக்கு டிக்கு சா இப்படி பண்றாரு. அந்த ஃபேடை தூக்குறாரு, அது உறைஞ்சு போயிடுமோன்னு பயம் வருது. அப்படி பண்ணாத நமக்கெல்லாம் நம்ம எஃபெக்டே வரும்னு சொல்றாரு. அந்த எஃபெக்ட் இந்த படத்தை நான் கொடுத்திருக்கேன். ஆனா வேறு பவர் ஸ்டார் பவர் கலர் சொல்லுவார். அந்த பவர் விடுதலை வரணும்னா அந்த மாதிரி மிக்சிங் பண்ணாதான் நமக்கெல்லாம் டெக்னிக்கல் பார்க்க கூடாது, அதெல்லாம் வேற விஷயம். நமக்கு இந்த பவர் தான் வேணும், ஓன்லி பவர், எஃபெக்ட் தான் வேணும். அந்த எண்ணத்தோடு நான் ஒர்க் பண்ண படம் இது. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் நல்லா பண்ண சொல்றாரு. நல்லா பண்றது ஒரு விஷயம், நல்லா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதுதான் டைரக்டர். ஒரு கை நல்லா பண்றது, நல்லா பண்ணது இன்னொரு கை, ரெண்டு கை சேர்த்தாதான் கைத்தட்டல் வரும், சத்தமே வரும். ஜோதி, தேங்க்யூ ஃபார் allowing to do whatever I wanted to do. ஸோ இந்த படம் நல்லா சக்சஸ் ஆகி நம்ம ரத்னம் சாருக்கு நல்ல பேர் படங்களை எடுத்துட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்குல போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 இயர்ஸாக நான் ஆந்திராவில் இருந்தேன், தமிழில் இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பிச்சப்பறம் 4-5 இயர்ஸாக தமிழ்லேயும் படம் பண்ணல. சின்ன மனசில் ஒரு வருத்தம், என்னடா தமிழில் நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழில் வந்து படம் பண்ணுவோம், எப்போ வந்து ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்டர் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து மூலியமாக தமிழில் வந்து நம்ம தமிழ் மீடியா, நம்ம ப்ரெஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இங்கே இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ரெஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியும் அவரோட பிளெஸிங்ஸான்னு சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் வந்து நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணலைங்க, டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் கேப் எடுத்தேன். அது காரணம் வந்து ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்கு, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் எதுவும் யோசிக்கல, சரி எவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்டு டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாச்சு. நான் ஒரே வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன்.
ஸோ அப்படி பண்ணது தான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியராக புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாமல், சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணாரு. இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்றதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணுறேன். திருப்பி அஜித் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோட்ல வர மாதிரி ஒரு 8 years கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னார். நீ என்ன பண்ணணும் தெரியாது, நீ எவ்வளோ உழைக்கிறன்னு தெரியாது, இந்த படத்தை எப்படியே ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்ட், இது 2 வேர்டு தான் சார் சொன்னார். அண்ட் சிரிப்பி சேம், அவரு கொடுத்த வேர்டு ஈக்குவலாக மீட் பண்ணாரு. ஸோ ஒரு 2-3 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளெஸிங்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. அதை நான் என்ன எடுத்துக்கணும், இது எவ்ரிடே, இது எவ்ரி செகண்ட் நினச்சிட்டே இருப்பேன் மைண்டுக்குள்ளே, நம்மளை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஹரிஹர வீரமலு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட நான் என்ட்ரு ஆகும்போது இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு பவன் சாரை பற்றி சொல்லணும்னா, பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்டர், இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன். சார் வந்து அவரும் ஒரு டைரக்டர், பர்சனல் டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால, சேவைகள் இருக்கிறதுனால அவர் டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன், இந்த வீரமலு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கும் போது இது ஒரு பேன் இண்டியா, ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபெக்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரே பர்சனலாக ஃபைட் கொரியோகிராஃப் பண்ண சாங்கு. அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே ஒரு 60 days எடுத்திருக்கோம், 60 நாள் எடுத்த ஃபைட் அது. அண்ட் அந்த அளவுக்கு அவர் பர்சனலாக உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த டிராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கார் சார் இதில், பவன் சார். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னென்னா, பர்சனலாக இந்த படம் 16th century முகல் பீரியடில் நடந்த ஸ்டோரி. அண்ட் அவுரங்கசீப் பேக்ட்ராப்பில் நடந்த டைமில் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப்பாக ப்ளே பண்ணது பாபி டியோல் ரோல், இதில் பாபி டியோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் இந்த கதையை எப்படி கொண்டு போகணும், இதை என்ன சொல்ல வரும் அப்படின்னு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதாச்சுமா ஒரு வெரி ஓல்டு கப்பிள்ஸ், இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுற ஓல்டு கப்பிள்ஸை மீட் பண்ணேன். அவங்க அப்போ தான் வந்து எல்லா ஜோதிர்லிங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து அஜந்தா எல்லாரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவங்களை மீட் பண்ணும்போது அவங்க மனசில் வந்து நான் என் மைண்டில் இந்த கதை எழுதிட்டு இருக்கேன், அவுரங்கசீப் முகல் பீரியட் எழுதிட்டு இருக்கேன். கரெக்டாக பார்த்தா எதிர்த்து அவங்களும் மீட் பண்ணுறேன், ஒரு சம்மந்தம் மேலே ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க திடீர்னு பார்த்தா அவுரங்கசீப்பை திட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஒர்க் பண்ணுறதும் அவங்க பேசுகிறதும் கோயின்சிடன்ஸாக இருந்தது. என்னன்னு கேட்டால், நாங்கள் இப்போ தான் வந்து அஜந்தா எல்லாரும் சுற்றிட்டு வந்தோம், அங்கே இருக்கிற எல்லா ஸ்டாச்சுஸும் எல்லா ஃபேஸுமே வந்து எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, அது எங்களால் தாங்க முடியல, அவ்வளோ நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ஹெரிட்டேஜை வந்து இப்படி டெமாலிஷ் பண்ணி இப்படி நம்மளுக்கு தெரியாத மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு. அந்த ஒரு பாயிண்ட் தாங்க எனக்கு ஸ்பார்க், இந்த படத்தோட ஸ்பார்க். ஸோ இந்த ஹரிஹர வீரமலு படத்தில் பவன் சார் போர்ட்ரேட் பண்ணுற கேரக்டரே வந்து நம்மளோட ஹெரிட்டேஜ், நம்மளோட சம்பிரதாயம், நம்மளோட கல்ச்சர், நம்மளோட கோவில்கள், நம்மளோட ஜென்ரேஷனாக 1000 years வந்த நம்ம ஜென்ரேஷனை வந்து டெஸ்ட்ராய் ஆகக்கூடாது, அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு இதுக்காக ஃபைட் பண்ணுறதா பவன் சாரோட கேரக்டர் ஹரிஹர வீரமல்லு. ஸோ இந்த சப்ஜெக்ட் நான் எழுதுனது தனியாக ஒரு 1 year 2 back எழுதி வச்சு அது ஒர்க் போயிட்டே இருக்கு. கோயின்சிடன்ஸாக ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் பவன் சார் வந்து ஆந்திராவில் அங்கே இருக்கிற திருப்பதி சம்பவத்துக்காக அவரும் போய் சனாதன தர்மிக்காக போய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஸோ இன்னண்ட் அவுட் இது ஒரு கோயின்சிடன்ஸ் ஆகி இந்த படம் வந்து ஒரு சனாதன தர்மம், ஒரு தர்மத்துக்காக சண்டை மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு எனக்கு. இட்ஸ் ஆல் டெஸ்டினி. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் புரியும் நம்ம கல்ச்சர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட பாரம்பரியம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக ஃபைட் பண்ணுற ஒரு ஹீரோ தான் பவன் கல்யாண் சார். இதில் அவரை பற்றி சொல்லிட்டு போகலாம். ஒரு இன்சிடென்ட் என்னென்னா, நாங்கள் விஜயவாடாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணும்போது சார் இப்போ வந்து ஆக்சுவலாக டெப்டி சிஎம் ஆகிட்டாங்க. ஸோ அவரோட டைம் கிடைக்கிறது கொஞ்சம் இது, பிகாஸ் அவரோட மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட அந்த இதில் இருக்கும்போது எங்களுக்காக ஒரு 400 people அங்கே குரு வந்து வெயிட் பண்ணுறோன்னு எங்களுக்காக வந்து ஒர்க் பண்ணிட்டு போவாங்க.
ஒரு நாள் எங்கிட்ட வந்து பர்சனலாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் சார். ஃபஸ்ட்டு வந்து சாரின்னாரு. நான் எனக்கு புரியல அவ்வளோ பேர் சார் எதுக்கு சாரி சொல்கிறார் அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த மாதிரி வைசாக்கில் ஒரு இடத்துல வந்து ஒரு 7 பேர் வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆகி சாகிற நிலைமையில் இருக்காங்க, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும், இன்னைக்கு போகலாமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். எனக்கு ஷாக். அவர் சொல்லக்கூட தேவையில்லை, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்டு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம், இங்கே நடிச்சுக்கிட்டு எங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி, அதே மாதிரி அங்கே மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவர் அங்கேருந்து உடனே கிளம்பி அங்கே போய் அதையும் பார்த்துட்டு திருப்பி மறுநாள் திருப்பி ஷூட்டிங் வந்து 4 o'clock எழுந்திரிச்சு நைட் 11 o'clock தூங்குற வரைக்கும் ஒரு 24 hours வந்து மக்கள் பீப்புள் இதுதான் சார் மைண்டில் ரன் ஆகிட்டே இருக்கு. அவர் கூட க்ளோஸாக இருந்து பார்க்க போது எனக்கு தெரிஞ்சது அதுதான். அதே மாதிரி அவரை ஒருத்தர் மீட் பண்ணால் அவங்களோட ப்ராப்ளத்தை அவர் ப்ராப்ளமாக எடுத்து அதே ஃபீல் பண்ணி இது இவங்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம் அப்படின்ற யோசிக்கிற ஒரு நண்பர் பவன் கல்யாண் சார். அண்ட் அவர் கூட ஒர்க் பண்ணது தேங்க்ஸ், மீட் பண்ணதுக்கோ ஒர்க் பண்ணதுக்கோ ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி. அண்ட் தொடர்ந்து பாட்டு கூட ஒர்க் பண்ணுவோம். அண்ட் படத்தை பற்றி பேசணும்னா டெக்னிக்கலாக இட்ஸ் ஹை ஸ்டாண்டர்ட் படங்க இந்த படம். எனக்கு பேசிக்கலாக எனக்கு 18 ஃபஸ்ட்டு படம். அப்போ எனக்கு 20 years நான் அந்த படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 15 minutes சிஜி இருக்கும், நிறைய 3D எலிமெண்ட்ஸ் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும். ஸோ இது பீரியடுன்னு தொடும் போது எப்படி இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்ட் படத்தை நான் எடுக்கணும், எனக்கு இதுக்கு ஈக்குவலாக ஒரு கேமராமேன் வேணும்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். எங்கேருந்து கரெக்டாக கோயின்சிடன்ஸாக மனோஜ் பரமசா ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவரை மீட் பண்ணி அவர் மூலிமா எனக்கு நான் எவ்வளோ ஹை டெக்னிக்கலோ அவரும் ஒரு ஹை டெக்னிக்கலான இது. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஷாட்டுமே ஒரு 5 கேமராஸ் அண்ட் இந்தியாவில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டோம். இந்தியாவில் பார்த்தாலும் ஃபாரினில் இருக்க எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 அனிமேட்டர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 1000 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டே நைட் இந்த படத்துக்காக. ஸோ வேர்ல்டு வைட் இருக்க எல்லா கிராஃபிக்ஸ் கம்பெனியும் ஹையர் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இந்தியன் ஸ்க்ரீனில் எப்போவுமே ரத்னம் சார் படம்னா நம்ம தெரியும், அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டர்டான படமாக இருக்கும். இது ஸ்டாண்டர்ட் படமாக இருக்கும். எதுக்கு இதுக்கு 3-4 years லேட் ஆச்சு அப்படின்றத அதுக்கு பூர்த்தி செய்கிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் 10 minutes ஆஃப் த படம் வந்து இட் வில் பிரேக் ஃபுல் இந்தியன் ஸ்க்ரீனுங்க, இட் பி ஸ்பெக்டாகுலர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நிதி மேடம் சொல்லணும். அண்ட் நிதி நான் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் வரியாக இருந்தாங்க, எப்படி ஒரு படம் இவ்வளோ ஆச்சு, அவங்க ரோல் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லி. பட் அவங்களோட க்யூட் மூமெண்ட்ஸ், அவங்களுக்கும் சாருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு சின்ன இன்சிடென்ட், நிதிக்கு வந்து நான் ஒரு சீன் சொல்லிட்டு போனேன் இப்படி பண்ணணும் அப்படின்னு டைலாக்ல சொன்னேன். அண்ட் பவன் சார் பண்ணும்போது அதை இம்ப்ரோவைஸ் பண்ணி டேக்கில் அவர் இம்ப்ரோவைஸ் பண்ணி டக்குன்னு ஒரிஜினல் லைஃப் எடுத்து கழுத்தில் வச்சுட்டேன். அவங்க ஒரு செகண்ட் பேனிக்காய் நான் எங்கே நல்ல ஷார்ட் போயிட்டுருக்கு, இவங்க எங்கே ஸ்டாப் பண்ணிட்டு பயந்துகிட்டே இருந்தேன். அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாங்க அதை இது பண்ணி. பட் அவங்களோட ரியல் பேனிக்கு ரியல் எமோஷன் ஸ்க்ரீனில் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மூமெண்ட்டை ரீப்ளே பண்ணும்போது தான் எனக்கு சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். அந்த ஷார்ட் எடிட்டிங்கில் பார்க்கும்போது சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். ஓ இந்த இடத்துல ரியல் கற்றுக்கு ரியலாக பயந்துட்டாங்க இவங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டிங். அண்ட் கொரியோகிராஃபர் ஷோபி மாஸ்டர் வந்து எனக்கு அவங்க ஒய்ஃப் லலிதா மாஸ்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ராஜசன் சார் அஸ்கா சாங் பண்ணும்போது அப்போது கடைசியில் ரோல் ஆடிட்டு இருப்பார். அப்போது சார் அவர் ராஜு சார் ரொம்ப திட்டிகிட்டு இருப்பார் அவரை, ஷோபி இந்த மாதிரி முதல்ல நல்லா சீக்கிரமெல்லாம் ஒரு 2 படத்தில் கொரியோகிராஃப் ஆக முடியாது அப்படின்னு. சிரிப்பாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது. பட் கொஞ்ச நாள் கழிச்சு சார் கரியர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் நண்பர்கள் சொன்னாங்க, ஷோபின் புது கொரியோகிராஃபர் வந்திருக்காரு, எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, பரவாயில்லையே நம்ம தெரிஞ்ச ஒருத்தருக்குள்ளாருன்னு. அப்புறம் கோஇன்சிடன்ஸ் அப்புறம் போக போக எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ இட் வாஸ் வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஷோபி சார். அண்ட் படத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும், நாசர் சார் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அப்பாவுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அண்ட் சத்யராஜ் சார், ஐ எம் வெரி ஹாப்பி மீட்டிங் யூ, ஒர்க்கிங் வித் யூ. ஏன்னா நான் உங்களோட பெரிய ஃபேன். அமைதிப்படையிலேருந்து உங்கள் எல்லா படமும் விடாமல் பார்த்துப்பேன், உங்கள் டைலாகில் மெமரைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்றைக்கும் நான் இங்கே வந்து ஷார்ட்டில் நடிக்கும் போது நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பக்கம் ஹீரோவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வரும்போது போகும்போது அப்படி தான் நினச்சிருப்பேன், எப்போ நம்ம ஃபீல் பண்ணுற ஹீரோவை கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. முக்கியமாக எனக்கு உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் சார். அண்ட் நான் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட எம்ஜிஆர் ஸ்டைல் எல்லாமே அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். இப்போ பவன் சார் வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம் ஜென்ரலாக கமர்ஷியல் சாங்ஸ் வைக்க முடியாது. ஏன்னா சார் வந்து ஒரு டூயட் பாட முடியாது, ஒரு இது ஆட முடியாது. அப்படிங்கும்போது நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து, சரி தெலுங்குல தத்துவ பாடல்கள் ஒரு கான்செப்ட் கிடையாது, பட் தமிழில் நம்ம எல்லா எம்ஜிஆர் சாங்ஸும் ஒரு தத்துவ பாடலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், தெலுங்குல ஒரு டைம் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த கேட்கணும் குருவே சாங் ஃபஸ்ட்டு பண்ணது சார். அந்த லிரிக்ஸ் எழுதிட்டு போய் நான் கிருவாணி சாருக்கு எனக்கு அது ஃபஸ்ட் இன்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு சாரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம், நம்ம லிரிக்ஸ் எழுதிட்டோம், டியூன் இல்லை, சார் அக்செப்ட் பண்ணுவாரா இல்லையான்னு ஒரு பயத்தில் போய் பயத்தோட தான் காமிச்சேன். அண்டு சார் யார் எழுதுனாரு சார், ஒரு பென்சில்லாஸ் ஒரு சிங்கர் ரைட்டர் சார் வில்லேஜில் இருப்பார்.
ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சார் சொன்னார், இது பவன் சார் பண்ணால் நல்லா இருக்கும்னு. நான் பாடுவாரா சார் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னாரு. சொல்லி அப்புறம் போய் பவன் சாரை மீட் பண்ணப்போ சாருக்கு லிரிக்ஸ் சார் எக்ஸைட் ஆகி அப்புறம் அவர் எப்படி பாட வைக்கிறது, சார் விஜயவாடாவில் இருக்காரு அண்ட் கிருவாணி சார் ஹைதராபாத்தில் இருக்காரு, எப்படி பாட வைக்கிறதுன்னு. அந்த ஷூட்டிங்கில் நம்ப மாட்டீங்க, கிருவாணி சார் பவன் சார் பாட வைக்கிறதுக்காக விஜயவாடா வந்தார். இங்கே வந்த மாதிரி ஃபுல் டீமோட வந்தார். சார் ஆஃபீஸர் செட்டப் பண்ணி அங்கேயே பாட வச்சு அப்படியே ஷூட்டிங், அங்கேயே பாட வச்சு லைவாக ஷூட்டிங், அந்த மாதிரி அந்த சீக்வன்ஸ் பண்ணோம். அதுக்கு கிருவாணி சாரோட எனர்ஜி ரொம்ப ப்ளஸ்ஸு அண்ட் சார் பவன் சாரோட எனர்ஜி ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அதே ஸோ கிருவாணி சார் பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டு போகலாம் சார். இங்கே இந்த படத்தில் நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். கிருவாணி சார், தோட்டாதரணி அண்ட் ஃபாதர் ஏம் ரத்னம். ஸோ இவங்களோட நான் பேசும்போதோ ஒர்க்கிங் ஸ்டைல் பண்ணும்போதோ ஒரு பயம் இருக்கும் உள்ள. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம என்ன பேசினாலும் என்ன சொல்ல வரும் முன்னாடியே தெரியும், சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதனால் சரி ப்ரிசைஸாக நம்ம ஒர்க்கு அதுக்கு என்ன தேவை அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க. தோட்டாத்தனி சார் சொல்லி ஆகணும், அவருக்கு இந்த படம் அந்த ஷூட்டிங்கில் கொஞ்சம் அவருக்கு கண்ணு ப்ராப்ளம் வந்தது. அவர் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் இப்போ எதுவுமே ஸ்கெட்ச் போடணும் எல்லாம் போடணும். கொஞ்சம் கண் பார்வை கம்மியானாலும் டே நைட் வந்து செட்டில் உட்காந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகி, இந்த ஏஜில் ஸ்ட்ரெயின் ஆகி நானும் கேட்பேன், எங்கள் அப்பாகிட்ட கேட்பேன், தோட்டா சார்ட்ட கேட்பேன், எதுக்கு நைட் உட்காந்துட்டு இருக்கீங்க கிளம்புங்க அப்படின்னு. ஆனாலும் இல்லாமல் பிடிவாதமாக உட்காந்து அதோட சினிமா நேசிப்பாங்க சொல்லுவாங்க, அந்த எனர்ஜியோட இன்னைக்கு திருப்பி சொல்கிறேன் சார், நிறைய நியூ ஜென்ரேஷன் வந்திருக்கும். நான் இப்போ 3rd ஜென்ரேஷன் நானும் பார்க்குறேன். பட் அவங்க ப்ரூவ் பண்ண மாதிரி அவங்களோட உழைப்பு மாதிரி அது ஒரு 25% தான் சார் இன்னைக்கு எல்லாருமே பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி ஜென்ரேஷன் ஆளுங்களை அப்போ பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஐ எம் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஒர்க் வித் ஆல் த லெஜெண்ட்ஸ். அண்ட் ஹரிஹர வீரமல்லு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னு யாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. பட் எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் மூவி. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது இந்த படம். அண்ட் இதோட பார்ட் 2 வரப்போகுது சீக்கிரமாக. అండ్ ఇதை పற்றி நீங்கள் எல்லாம் இது பண்ணுவீங்க. అండ్ వెరీ హ్యాపీ మీటింగ్ తమిళ పీపుల్, తమిళ ప్రెస్ అండ్ తెలుగు ఆడియన్స్ అని తిడతారండి. నేను మొత్తం తమిళ్లోనే మాట్లాడేసాను. ఇక్కడ రాగానే వాళ్ళకి ఏ అర్థం కాదు. ఇది ప్రాబబ్లీ ప్రోగ్రామ్ సబ్ టైటిల్ వేయాలనుకుంటాను నేను. పర్లేదు, మనం తిరుపతిలో గట్టిగా ప్లాన్ చేశామని నాకు సమాచారం అందింది ఆల్రెడీ. అవునండి, తిరుపతి కొన్ని తెలుగులో కొన్ని క్వశ్చన్స్ అడిగాను సార్, నాకు తమిళ్ వచ్చేస్తుంది సార్. ఇట్స్ బీన్ అంటే ఖుషి సినిమా అప్పుడు కూడా మీరు చూస్తుంటారు కళ్యాణ్ గారిని, అండ్ ఇప్పుడు ఈ హరిహర వీరమల్లులో చూశారు. సో అప్పటికి ఇప్పటికి డిఫరెన్స్ ఏం గమనించారు ఆయనలో, అదొక్కటి చెప్పండి. డిఫరెన్స్ కనిపించలేదండి, ఒక్కటి మట్టుకు ఎప్పుడు మెయింటైన్ అవుతుంది ఏంటంటే పవన్ సార్ స్వాగ్. అసలు సార్ వాక్ కానీ స్టైల్ కానీ అప్పుడైనా ఇప్పుడైనా అసలు మామూలుగా ఉండదు. అదేదో ఒక ఆరా ఉంటుందండి సార్. అప్పుడు యాజ్ అ ఫ్యాన్ గా మనం దగ్గర నుంచి చూడడం ఇస్ డిఫరెంట్. కానీ ఆయన డైరెక్ట్ చేస్తున్నప్పుడు ఫస్ట్ డే మీ నోటి నుంచి చెప్పించిన డైలాగ్ ఏంటి ఆయనతో మీరు ఫస్ట్ డే షూట్ లో, అదొక్కటి చెప్పండి చాలు. వినాలి, వీరములు చెప్తే వినాలి. సో నైస్, థ్యాంక్ యూ. సార్ లైన్ చూసారు, చూసి చెప్పాలని అడిగారు, అవును సార్ అని. సో అదే ఫస్ట్ డే ఆఫ్ షూట్ సార్తో. అండ్ సార్ వాజ్ వెరీ హ్యాపీ వర్కింగ్ విత్. ఇంకేమైనా ఉంటే కొంచెం అడిగాను తెలుగు వాళ్ళ కోసం. సార్ మనం గట్టిగా ప్లాన్ చేసాం సార్, వీళ్ళు ఊరికే మాట్లాడితే చాలా తమిళ్లో మాట్లాడండి అని చెప్తున్నారు. కానీ చాలా ఆనందంగా ఉంది సార్, ఫర్ ద ఫస్ట్ టైం ఇలా మన తెలుగు సినిమాని చెన్నైకి వచ్చి ప్రమోట్ చేయడం. అండ్ మీ ఓపికకి అసలు మీరు ఇంతమందిని కోఆర్డినేట్ చేసి ప్రతి ఊరు తిప్పి దగ్గరుండి అన్నీ చూసుకొని చేస్తున్నారంటే మామూలు విషయం కాదు. మా అందరి కోసం కాదు, మీ ఒక్కరి కోసం అండ్ ఏం రత్నం గారి కోసం ఈ సినిమా సక్సెస్ఫుల్ అవ్వాలని మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాం. వీఆర్ ఈగర్లీ వెయిటింగ్ జూన్ 12th కోసం. మామూలుగా ఉండదు థియేటర్స్లో. మేము న్యూస్ పేపర్స్ ఆల్రెడీ చింపేసి బ్యాగ్లో పెట్టుకొని రెడీగా ఉన్నాము, ఇంకెళ్ళి ఎగిరేయడమే అంతే. థ్యాంక్ యూ మేడం.